இந்த படக்குழுவை சார்ந்த கலைஞர்களே, வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மணி நேரம் நாம் தாமதமாக இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். காலத்தாழ்வுக்கு நான் வருந்துகிறேன். அடுத்து இன்னும் சில நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த திரைப்படம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இசை வெளியீட்டு விழாவுக்காக காத்திருந்தது. ஒவ்வொரு முறையும் தனபால் அவர்களும் தம்பி அம்பேத்கர் அவர்களும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் தேதி ஒதுக்க வேண்டும் என்று இயக்குனரோடு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள். எனக்கு நேரம் ஒதுக்க இயலவில்லை. கடைசியாக அவர்களே ஒரு இந்த தேதியை முடிவு செய்து கட்டாயம் வந்தாக வேண்டும், இனி காலம் தாழ்த்த முடியாது என்று ஒரு நிர்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. இவ்வளவு சிறப்பாக இது நடந்தேறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிகச் சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நம்முடைய இயக்குனர் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கலை உலக வாரிசு திரைக்கதை வித்தகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் பங்கேற்று என் நிகழ்வையும் சிறப்பித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். திரைப்பட கதாநாயகன் அம்பேத்கருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார். அவரோடு நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தீபா அவர்கள் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் 70களில் 80களில் அவருடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கு, அவருடைய திரைக்கதை அமைப்பை கண்டு வியப்பதற்கு, அவருடைய உரையாடல்களை ரசிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திரையரங்குகளுக்கு ஓடிய காலம் அந்த காலம். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யாரையும் வாரிசு என்றவர் வெளிப்படையாக அறிவித்ததில்லை. என்னுடைய வாரிசு, கலை உலக வாரிசு பாக்கியராஜ் என்று எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அவரை உச்சி மோந்து பாராட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கு தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கென்று ஒரு தனி வழி, தனி பாணி. திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம், சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர். அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஸ்லாங், ஒரு இசை வடிவிலான குரல். குறிப்பாக பெண்களை வெகுவாக ஈர்க்கும். திரைப்படங்களில் ஒரு அப்பாவித்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞரை போல ஒவ்வொரு படத்திலும் அவர் பேசுவது, பொருள் பொதிந்த உரையாடல்களை செய்வது, அறிவுரை வழங்குகிற காட்சிகளை அமைப்பது, முற்போக்கான சிந்தனைகளை நாம் எல்லோரும் இன்றைக்கு இயக்கங்களாக மாறி போராடி கொண்டிருக்கிற இந்த விவரங்களை எல்லாம் அன்றைக்கு எந்த இயக்கமும் அமைக்காமல் திரைக்களத்திலேயே போராடியவர். இந்த கருத்துக்களை பேசியவர், முற்போக்கு கருத்துக்களை பேசியவர். சாதி வேண்டாம், சகோதரத்துவம் வேண்டும், நாம் எல்லோரும் ஒன்று, சமத்துவம் என்கிற அந்த கருத்துக்களை அந்த குடும்ப கதை அமைப்பிலேயே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவர்.
இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய தோற்றம் கூட இன்னும் மாறவில்லை. அப்படியே இளமை ஊஞ்சலாடுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே அவர் மெயின்டைன் செய்கிறார். அந்த குரல், அந்த கருத்து, அந்த பார்வை அனைத்தும் இந்த தலைமுறையையும் கவரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றது நமக்கு அனைவருக்கும் பெருமை, மகிழ்ச்சி. அவர் சொன்னதைப் போல இயக்குனர் விஜய் அவர்களும் தம்பி கதாநாயகன் அம்பேத்கர் அவர்களும் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள, செழுமைப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள தங்களுடைய களத்தில் முன்னோர் யாரோ, சாதித்தவர்கள் யாரோ அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த களத்திலே வெற்றி பெற முடியும். அவர் மிக சுருக்கம், நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். ஆனால் அதில் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு 6 அறிவு என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதற்கான விளக்கத்தை அவர் நமக்கு முழுதாக வழங்கவில்லை. 2 கேள்விகளை நான் எழுப்புவேன், அதற்கு நீங்கள் விடை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு புதிரோடு முடித்திருக்கிறார். ஆனால் கேள்வியை நம் முன்னால் வைக்கவில்லை. இந்த கேள்விகள் ஒருவேளை திரைப்படத்தில் நாம் பார்த்தால்தான் தெரியும் என்று கருதுகிறேன். ஆனால் அந்த 6 அறிவு, 6வது அறிவு எத்தகைய வலிமை மிக்கது என்பதை இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இங்கே 2 உவமைகள் மூலம், சிறுகதைகள் மூலம், கதையாடல்களின் மூலம் நமக்கு எடுத்துரைத்தார். அது எவ்வளவு பேர் கவனித்தீர்கள் என்று நான் கருதவில்லை, தெரியவில்லை. என்னுடைய எதிர்காலத்தையே உடைத்து விட்டேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். அவன் வேலை செய்கிற கடையில் விலை உயர்ந்த ஒரு பொருளை அவன் உருட்டி உடைத்து விட்டான். இந்த பொருள் உடைந்து விட்டது என்று சொல்லி அவன் பதறவில்லை. அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டான். நம்மளை முதலாளி வெளியே அனுப்பிச்சிடுவார், நாம் அவ்வளோ விலை உயர்ந்த பொருளை உடைச்சிட்டோம், என் எதிர்காலமே போச்சு. அவ்வளவு விரைவாக அவன் சிந்திக்கிற ஆற்றல், அவருடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, இந்த சிந்தனை ஆற்றல் என்பதுதான் 6வது அறிவு, 6ஆம் அறிவு. மற்ற 5 அறிவு என்ன? புலனறிவு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நம்முடைய உடல். மெய் என்பது உடம்பு, மொத்த கழுத்திலிருந்து பாதம் வரையில் இருக்கிற பாகத்திற்கு பெயர் மெய். தலையிலே மற்ற 4 புலன்கள் இருக்கின்றன. வாய், கண், மூக்கு, செவி. இந்த 4 புலன்களும் தலையில் உள்ளன. தலை இல்லாத மற்ற பகுதியை நாம் முண்டம் என்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக மெய் என்று, உடம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5ம் ஒவ்வொரு அறிவை நமக்கு தருகிறது. உடம்பு தொடுதல் அறிவை தருகிறது, வாய் சுவை அறிவை தருகிறது, நாக்கு, விழி பார்க்கிற அறிவை, காட்சியை நமக்கு புலப்படுத்துகிறது, செவி கேட்பதன் மூலம் என்ன கேட்கிறோம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். மூக்கு வாசனையை முகர்ந்து பார்க்கிற அந்த அறிவை, வாசனையை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி இது புலனறிவு. இந்த புலனறிவுகள் 5ம் தொகுக்க பெற்று அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற
அறிவு தான் ஆறாவது அறிவு. புலனறிவு உணர்ச்சி வயப்படும். ஆறாவது அறிவு பக்குவத்தை தரும். புலனறிவு ஐந்தும் உணர்ச்சிகளோடு தொடர்புடையது. நம்ம ஆத்திரப்படுறோம் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, உன்னை பற்றி இப்படி சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன். அவன் சொன்னது உண்மையா பொய்யா, இவன் சொன்னா இவனே இட்டுக்கட்டி பேசுகிறானா, இவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா, அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா, அவன் அது மாதிரியான ஆள் தானா அப்படின்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். காது கேட்ட உடனே ஆத்திரம் வந்துடும். அது எமோஷன். ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான். விஜய் சொன்னது மாதிரி அன்பு ஒரு எமோஷன்னா ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான், ஆங்கர். புலன் உணர்வு என்பது அப்படியே வெளிப்படுவது, உடனடியாக எதிர்வினையாற்றுவது. இந்த புலன் உணர்வுகளை, புலன் அறிவை உள்வாங்கிக் கொண்டு அதில் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது இப்போதைக்கு வெளிப்படுத்த வேண்டியது, எது எப்போது வெளிப்படுத்தப்பட வேண்டியது, எதை எப்படி வெளிப்படுத்துவது, எதை யார் முன்னால் வெளிப்படுத்துவது, எதை மறைத்து வைக்க வேண்டும், எதை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பனவற்றையெல்லாம் உணர்ந்து தொகுத்து வடிகட்டி அதன் அடிப்படையில் வெளிப்படுத்துகிற ஒரு அறிவு தான் ஆறாவது அறிவு. ஆறு அறிவு. என் சாதி பொண்ணு இன்னொரு சாதிக்காரன் விரும்புகிறான், சாதி கலப்பு ஏற்பட்டால் என்ன ஆகிறது, என் தகுதி என்ன அவன் தகுதி என்ன அப்படின்ன உடனே அவனுக்கு ஆத்திரம். அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவனை அழித்து ஒழிக்கணும், அவனை வெட்டி சாய்க்கணும். இல்லைன்னா எனக்கு அது குடும்ப கௌரவம் போயிடும், சாதி கௌரவம் போயிடும். இந்த உணர்ச்சி மட்டுமே திணிக்கப்பட்ட நிலையில் அதில் மட்டுமே இருக்கிறவன் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்படி ஒரு கொலை நடந்தால் அதுக்கு பிறகு சட்டம் வரும், காவல்துறை வரும், கைது செய்வார்கள், சிறைக்கு போக வேண்டி வரும், ஆயுள் தண்டனையே கிடைக்கலாம் அல்லது மரண தண்டனையே கிடைக்கலாம். நம்முடைய குடும்பம் சிதறி போகும், நம்முடைய மனைவி நடுத்தெருவிலே நிற்பாள், நம்முடைய பிள்ளைகள் நடுத்தெருவிலே நிற்பார்கள், அவர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமே சிதறி போகுமே என்றெல்லாம் சிந்திக்க அவனுக்கு இடம் தராது. வெறும் புலனறிவு, ஆறாம் அறிவு இல்லை. தன்னை சுற்றி 360 டிகிரியிலும் கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கேமராக்கள் இருக்கின்றன, அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும், அதிலிருந்து தப்ப முடியாது. அமைதியான குடும்பம் சிதறி போகும். இதையெல்லாம் சிந்திக்க மூளைக்கு நேரம் கொடுப்பதில்லை. சிந்திக்கிற ஆற்றல் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, அதனால தான் எல்லாருக்குமே மூளை இருக்கிறது. ஆனால் சிந்திக்க நாம் மூளைக்கு வாய்ப்பு தருவதில்லை, உணர்ச்சிக்கு வாய்ப்பை தந்து விடுகிறோம். விலங்கினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த ஆறாம் அறிவின் மூலம்தான். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறவன், சிந்தித்து பார்க்கிறவன் முதிர்ச்சி அடைகிறான், பக்குவம் அடைகிறான், பிறருக்கு வழிகாட்டுகிறான். சகோதரத்துவம் மேலானது என்று நம்புகிறான். ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை.
எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை. சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது, மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை. தமிழனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, இந்தியனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, பாட்டாளியாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை. ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான். வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர். அவர் சொன்னதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள். நாம் யாரும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது, பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னால் அது வேற மாதிரி பொருளாகிறது. அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னார். அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு. இப்போ மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா, இதுக்கு முன்னால் யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில் அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிற்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போது இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை, திருமாவளவன் பேசலை. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. ஒரு டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது இப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போகலாம், ஜெயிலில் கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். மதுரை வீரன் காலத்திலிருந்தே புராண காலத்தில் மதுரை வீரன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. சாதி விட்டு சாதி. காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் அப்படி இருக்கு. நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால் படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க, இல்லைன்னா
ஐயனா வழிபடுறாங்க. ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்பிட்ற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊருக்கெலாம் போயின்னா முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், இப்படி தான் சாமி. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர். அவங்களுக்கு இருந்த பேர். அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள். சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள், நடுகளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நடந்திருக்கு. இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா, இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுக்கில் ரொம்ப காலமாக இருக்குது. காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கு. காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்குது. காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள், அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்கிறான். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை. அதில் என்ன கௌரவம் இருக்குது? அது ஆணவம் தான். அது அதனால தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம அதை புதுசாக அழைக்கிறோம். அதில் என்ன கௌரவம் இருக்குது? பெற்ற பிள்ளையை 10 மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை, கொஞ்சி குலவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். இது எப்போதான் தீர்வு வரும்? இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது. பசிக்குது, சோறாக்கணும் அப்படின்னா 1/2 அன் ஹவரில் சமைச்சிடலாம், ஒரு டைம் சொல்லணும். 1/2 அன் ஹவரில் உட்காருங்க நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் டைம் சொல்ல முடியும், ஒரு கெடு சொல்ல முடியும். நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், அவங்க யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம்? ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் போனால் 2.25 மணி நேரம் ஆகும், ஒரு டைம் சொல்லிடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது, ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது, காலக்கெடு சொல்ல முடியாது. புத்தர் தோன்றினார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று 2 சாதி தான் இருக்கிறது, சாதிகள் 2 ஒழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வை பாட்டி சொன்னார். ஆண் சாதி பெண் சாதி ஆக 2 சாதி, வீண் சாதி மற்ற எல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள். சாதி வேற ஒன்றும் இல்லைப்பா, சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான், மற்றதெல்லாம் வீண். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான். எல்லாம் பிறக்கலாம் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பிறக்கிறதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்குது? உயர்ந்தவன் வேறு மாதிரி பிறக்கிறான், தாழ்ந்தவன் வேறு மாதிரி பிறக்கிறானா? இல்லை. ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தியாகி 10 மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான், அவ்வளவுதான். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு. பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார். அந்த வரிசை ஒட்டித்தான் மகாத்மா பூலே, கேரளாவிலே நாராயணகுரு, ஏன் பல மதங்கள் பல சாதிகள், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு. சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரஜாபதி அடிகளார் அவருடைய
முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர். 150 வருஷங்களுக்கு முன்னால் ஏதரா சாதி, எங்கே சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறை தோண்டி, 10 சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணறை தோண்டி 18 கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர். பரப்பால எவனும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. நான் வந்து திருமாவளவன் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். வைகுண்டர் சொன்னார். வைகுண்டரை உங்களால் எதிர்க்க முடியுமா? வைகுண்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுகிறோம். அவ்வளவுதான். நம்ம புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, எதையும் பேசலை. அவங்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் தான் பெரியார், அம்பேத்கர்லாம். இவங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர், சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு, அதே காலத்து தலைவர் பசவண்ணா, அவரும் 150 வருஷத்துக்கு முன்னால், 200 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், 12ஆம் நூற்றாண்டு. அவர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால். அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான். இன்றைக்கி அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். புத்தர், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், இந்த 3 மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்பற்றதான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான். எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான், அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான். அதுதான் வீரம் சொல்கிறான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான், படுகொலையில் ஈடுபடுகிறான். அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி. ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதநேயம் தான் உன்ட்ட மேலோங்கி இருக்கும். தமிழர்கள் அவன் கொல்ல மாட்டான். நீ தனியாக வாழணும்னு நினைக்கிறியா, வாழ்ந்துட்டு போ. உனக்கு ஒரு நாடு வேணுமா, வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். ஒன்றாகாது. நம்ம எல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம். ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே, வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான். ஆனால் கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர், எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால். நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான். உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள். இதுதான். ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுட்டோம். பரப்பால நீ யார், நான் யார், எனக்கு நீ சமமாக வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா, இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது, நாடக காதல் பண்ணுறியா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல. கதையை அப்பப்போ லேசாக 1-2 வரி அவர் சொன்னார். நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன். அதான் சிஎம் விஜய் தான். விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன். கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும், திரைத்துறை உட்பட. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச வர கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆண்ட சாதி, அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலிருந்து பிறந்தவர்கள், இதிலிருந்து பிறந்தவர்கள், எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது. அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது, அதுக்குள்ள அந்த 2 முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை விமர்சிக்கவே முடியாது. அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி, இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத, நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான். ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துறது.
தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்குது, பேணி லேசாக சீன்னா அது கொட்டுது. குளவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது. இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது. இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது. குளவி 4 பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது. தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? யார் போய் சீன்றானோ அவனை தான் கொட்டுது. தேல் கொட்டுறது தான் திருப்பி அடின்னு அர்த்தம். குளவி கொட்டுது பாருங்க, அதுதான் திருப்பி அடித்தல். நீ போய் அவன் கூட்டை கலைச்ச, அது உன்னை கொட்டுது. கலைச்சா அப்புறம் நீ பாட்டு போயிட்டீன்னா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது, கூடு கட்டி வாழ முடியாது. ஒரு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது. அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை. இப்போ அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிற சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. அதை எதிர்க்கிற அறிவு தான் 6வது அறிவு. ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு 6ஆம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். 6 அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான், 6ஆம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான். 6 அறிவு வராது. 6ன்னா நீ அமைதியாக இரு, ஆத்திரப்படாத, உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள், நீ 6 மனமே 6 என்பதை போல நீ உணர்ச்சி வயப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் 6, டென்ஷனாக இருக்காத, எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத 6, அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். 6 அறிவு, அதுவரையிலும் அறிவு வேலை செய்யாது. விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு, புதிய ஒரு இளைஞனுக்கு, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கருங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க. அது பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானித்த பெயர். பல பேர் அப்படி சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க. கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அப்படி நிறையா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிறது ஒரு தயக்கம் இருக்குது. அதை சொன்னால் வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும், நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் வரும், அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் சாமித்தோப்பு அடிகளார், எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவித்தார். நான் அவரை அடாப்ட் பண்ணுறேன், என்னுடைய தத்து பிள்ளையாக நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில் தான் நான் பேசினேன். அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவில் போனீங்கன்னா இந்திரா காந்தியின் பேர் இருக்கும், கருணாநிதியின் பேர் இருக்கும், எம்ஜிஆர்னே பேர் இருக்கும், காமராஜர்னு ஏகப்பட்ட, எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு 10 காமராஜ் இருப்பாங்க. காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் தெருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா? இப்போ யார் சாதி பார்க்குறா? தலித்துகளாக சாதி பார்க்குறாங்க. அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர், அறிவார்ந்தவர்கள் எல்லாம் போற்றும் பேரறிவாளர். ஆனால் அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்குற ஒரு பார்வை தானே இன்றைக்கி இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு வலியை, ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது, இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார்குலத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். தம்பி பிறந்த உடனே என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், நான் சொன்ன குழந்தை, நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள், ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கர்னு பேர் வச்சிருக்கிறேன் தம்பின்னு அவ்வளவு மகிழ்ச்சியாக புலகாங்கிதத்தோடு சொன்னார். அப்புறம் வர சொல்லி பார்த்தார். பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்போ காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு வந்து தம்பி என்கிட்ட அறிமுகமானான். அதுக்கிடையில் நான் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஐயா நம்முடைய தனபால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு வந்து, தம்பி யார் தெரியுதா, இவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்தது.
அதே பெயரோடு திரைக்களத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. திரைப்படத்துக்காக நான் வேற பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல. அதுக்கு வேற ஏதாவது பெயர் நல்லா மாடர்னாக வைங்க, நல்லா கேட்சிங்காக வைங்க, நல்லா பிரபலமாகிறதுக்கு வைங்க. வாய்ப்பு வருது, வாய்ப்பு வரல, வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அம்பேத்கர் தான் என் பெயர். நாயகன், கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர். அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், இயக்குனருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் இருவருக்குமே இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.